உடல் இச்சைக்குத்தான் ஞானிகள் உணர்ப்புற பயன்படுத்தினாரே தவிர இந்த உடல் இச்சைக்கு வந்தவன் எத்தனை நாள் இந்த உடலில் வாழப்போகின்றான்? தேடி சொல்லும் மிஞ்சுவதில்லை, உடலின் அழகும் நிற்கவில்லை. வேற ஒன்றும் ஒன்றில்லை. திருமணம் செய்து போறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போன உடனே மாமி ஏமா இந்த மாதிரி சொன்ன, நான் சுகமா வாழ்ந்தேன், எனக்கு மாமியார் இப்படி திட்டு போட்ட நீங்க வீட்டுக்காரன் கேட்டோம்னா கேட்க மாட்டேங்கிறார். உடனே என்ன செய்வீங்க? இனி என்ன வாழ்க்கை என்ற நிலை தீய வச்சு குறைச்சிக்கிறாங்க. அப்ப தீய வச்சு உழந்தவொடனே செத்தவொடனே எதுக்கு சாகுறாங்களா? இந்த உடலை எவ்வளவு அழகா இருந்தாரோ, எவ்வளவு அழகுப்படுத்தினாங்களோ இதெல்லாம் கரியுது. கரிய பின் என்ன நிலை வருது? ஐயோ எரியுதே எரியுதே எரியுதுன்னு இந்த அவசரத்தில் வச்சிடறாங்க, எரியுதுன்னு வருது. இப்ப இவங்க நினைச்ச மாமியார் மணி எல்லாம் சொல்றோம்னால கோச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு இந்த வேதனை கண்ட உணர்வு அங்க எடுக்கிறாங்க. அவங்க உடனே வேதனையும் இந்த எரிச்சலும் தோன்றும். அதே சமயத்தில் இவங்க நண்பரா இருக்கப்படும்போது அம்மனோ அண்ணனோ தம்பியோ யார் மேலே நான் போறேனே இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா போறோம், அவங்க உடல்ல போகணும். ஆக இதே எரிச்சலின் தன்மை இங்க பேயா ஆற்று. அவனையும் கொண்டு போட்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் எரிப்பூச்சியாக பறக்கும். நம்ம எவ்வளவு நிலை கறக்கின்றமோ, சந்தோஷப்பட்டமோ, இந்த உடலை எப்படி மாற்றுகிறது எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை கரெக்டா வந்து இதெல்லாம் போய் பார்க்காரு அப்படின்ற. இதனால மனிதனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிற அந்த உண்மை உணர்ந்துக்குள் அது அறியாமல் என்று விடுபடைச்சு இந்த உடலுக்கு பின் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்ற இந்த உணர்வை கிடைச்சி அதான் எனக்கு கைட்ட கட்டளை.